மீன் தலை அண்ட் சொதி, மீன் சொதி அண்ட் மீன் பொரியல் நாளைக்கு ரேதம் தாய் தான் செய்து கொடுப்பா. நான் இப்போ செய்கிறது எப்படி என்று உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பை பார்த்தே வைக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் முட்டோம். எண்ணெய் பெரிய கேனில் இருக்கக்கூடிய தூக்குற கஷ்டமாக இருக்கும். 5 லிட்டர். முதல்ல அடுப்பு நல்லா சூடாகணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க, இவ்வளோதான். அதுக்கு பிறகு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து தான் நான் சொல்லிடுறேன். பெருஞ்சீரகம், மீன் சொதி வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடணும். பெருஞ்சீரகம் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கேன் பாருங்க. இது வெங்காயம், இஞ்சி, இது என்ன அது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உள்ளி, இதை நல்லா வதக்க விடவும். அடுப்பை குறைச்சி விடணும். அடுப்பை குறைக்கணும். நல்லா வதங்கி வரணும். நல்லா பதமாக வந்தால் தான் சுவையாக இருக்குது. என்னட்ட கருவேப்பிலை இல்லை, இல்லாட்டி கருவேப்பிலையோ இல்லை ரம்பையிலையோ போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி மிளகா உப்பை தான் போடுவோம். இந்த இருக்குது மிளகா ஒட்டி வச்சுக்கேன். மிளகா அது நல்லா வதங்கி விரைக்க போட்டால் தான் மிளகா பதமாக வரும். அதுக்கு பிறகு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுடுதண்ணி போட்டு தான் மில்க் கரைப்போம். மில்க் கரைச்சி அதுக்கு ஊற்றினாத்தான் அது இந்த மீன், இது வெளிநாட்டு மீன். இது என்ன டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. டேஸ்ட்டாக இருக்குமானே எனக்கு டேஸ்ட் தெரியும், ஆனால் ஓரளவு ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிள்ளைங்க மீன் இப்போ எல்லாம் சாப்பிடலாம். நல்லா வதங்கி வந்துட்டா பாருங்க சட்டியை. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் போடலாம், ஆனால் இது ஏன்னா நான் வைக்கிற 2 தலையும் ஒரு வாளுங்க. இது கொஞ்சம் மிளகு சேர்க்கணும், வெந்தயம் சேர்க்கணும். சரி, இது மிளகு பொடி என்ற வழியாக நான் போடுறேன். எல்லாட்டிக்கு முன்னுக்கே போடுவேன். கொஞ்சம் உள்ளி போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் உள்ளி நான் முழுசாக போடுறேன், அது நான் தான் சாப்பிடுவேன். லித்து சாப்பிடாது, லித்துக்கு பிடிக்காது முழுசாக இருக்காது. இப்போ வதங்கி வந்துட்டால கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி இதை கொதிக்க விடணும். எரிஞ்சிருந்து அதுக்கு பிறகு மில்க் பவுடரை போட்டு, மில்க் பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு கரைச்சிட்டு ஊற்றுவோம். நான் யூஸ் பண்ணுறது கோகனட் மில்க் தான். கோகனட் மில்க் மகி, அது டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் எப்படி வதங்கி வருதுன்னு. நான் இளஞ்சூட்லாம் வச்சுக்கேன். ஆனால் ஒரு காலம் நீங்கள் இந்த கொக்கனட் பவுடரை வந்து இதுக்கு சூடாகத்தான் இருக்காண்டி இதுக்கு போடக்கூடாது. சுடுதண்ணியில் வடிவாக கரைச்சிட்டு போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த நான் கொக்கனட் பவுடர் போடுறேன். சுடுதண்ணியில் 2 கரண்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கணக்கம் போடக்கூடாது, உடம்பு கூடாது. ஆனால் நீங்கள் 2 கரண்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நான் செய்து காட்டுறேன் பாருங்க. இதுதான் மிளகுத்தூள் போட்டுனா அது வைக்கல, மறந்துட்டேன். நிறைய தண்ணி ஊற்றணும். ஏண்டா மீன் அவியணும். நல்லா கலக்கிட்டு அதுக்கு விட்டுட்டு பேந்து நீங்கள் மீன் சொதி என்னென்று வைக்கிறோண்டு இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நான் கருவேப்பிலை ரம்பையிலையும் ஒன்றும் போடலை, வாசனை தேவையும் ஒன்றும் போடலை. ஊரில் சமைக்கிற மாதிரி செய்யணும். இப்போ நான் இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் அடுப்பை கூட்டி விடுறேன். இது கொதிக்க தான் போடுவோம். அது கொஞ்சம் சிந்திட்டு நான் துடைக்கிறேன். அது நீங்கள் எதை பார்க்காங்க, எல்லோரும் சிந்தும் தானே. இப்போ நல்லா கொதிக்குது இல்லை. இனி 2 முடிய கிண்டி விட்டுட்டு இப்படி கிண்டணும். கிண்டிட்டு நீங்கள் என்னென்ன துண்டு போட போகிறீங்க. இப்போ என்னட்ட இங்கே இருக்குது, மீன் இருக்குது, மீன் தலை இருக்குது. நான் மீன் தலை தான் வைக்க போகிறேன். சாரி, மீன் தலையும் வால். இதான் உடம்பு சத்து. இப்போ இப்படி போட்டுட்டு இனி கிண்டக்கூடாது. உப்பு போட மறந்துட்டேன். ஓகே, ரெண்டு வால் போடுறேன். மிச்சம் நாளைக்கு பொரியல். அந்த வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். இந்த சின்ன சின்ன இதுதான் சத்து. இப்போ இன்னும் அவியலை தானே, நான் உப்பு போட மறந்தாலும் ஓகே. மஞ்சத்தூள் போடணும். உப்பு போட்டுட்டு தான் மஞ்சத்தூள் போடணும். நான் மஞ்சத்தூளில் ப்ராக்டிஸ் சில பேர் செய்யணும், ஆனால் எனக்கு அது பிடிக்காது. உப்பு அளவாக போடணும். எனக்கு அளவாக போடுறேன். நான் இந்த கரண்டி கணக்கு சொல்ல மாட்டேன். இனி மஞ்சத்தூள். எல்லாம் போட்டுட்டு அடுப்பை சூடாக்கி விட்டால் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொதிக்குது. அடுப்பு நல்லா குறைச்சி தான் விட்டுருக்கேன். இவ்வளோதான் இங்கே வேலை செய்யும். மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் பெப்பர் போடணும். வேணுமெண்டா இதுவும் போடலாம். இது என்னென்று தெரியும். இது நீங்கள் இடித்து போட்டால் நல்லா. ஆனால் நான் முழுசாக தான் போடுறேன்னா அந்த எனக்கு அதை பிடிக்காது. தூக்கி அறிஞ்சுவேன். ஒரு 3 போட்டாலே காணும். அது வாசத்துக்கு போடுறது. பாருங்க நல்லா கொதிக்குது இல்லை. கொஞ்சம் கடுகு அது பொரிக்க போடணும். நான் கடுகு போடுறேன் இல்லை மீன் சோதிக்கு. ஆனால் கடுகு போட்டால் நல்லா. இப்போ தலை என்னண்டு வெந்து வருதுன்னு பாருங்க. இனி மூடி விடுவோம். மூடியால் மூடினீங்கண்டா அது தண்டபாலில் நல்லா அடுப்பை குறைச்சா நல்லா வெந்துடும். வந்து வரைக்கும் நான் காட்டுறேன் பாருங்க. இது லாங் வீடியோவாக இருக்கும். நான் பார்க்குறாக்க பார்க்கலாம். அது அதை பிடிக்கும். இது ஷோட்டாக எனக்கு போடுறது எனக்கு டைம் இல்லை. ஷோட்டாக பிடிக்கிறதுன்னு அது மூடி விட்டு முடிய தண்ணி கீழே இருங்க. நெருப்பு பாருங்க.
திறந்தால் ப்ளூ கலரில் வரும். இது இப்படித்தான் வரும், ஒன்றுமே செய்ய இயலாது. வெள்ளையாக இருக்குன்னு நினைக்காங்க, இது சொதி தானே, கொஞ்சம் ஆகியும். நான் நிறைய கிண்டக்கூடாது. இப்போ இப்படி ஆட்டி விட்டீங்க. இது இந்த ப்ளூ கலர் வருது, ஆட்டி விட்டிங்கன்னா இது நல்லா அவிஞ்சு கொஞ்சம் வத்த விட்டால் எண்ணெய் மேலே வரும். ஓகே, செய்து முடிச்சு அடுத்த வீடியோ போடுறேன். இது லாங் வீடியோ ஆகிட்டு.